வீட்டில் இருந்த எலிகளை அழிக்க வைக்கப்பட்ட மருந்து குழந்தைகள் இருவரின் உயிரை பறித்திருக்கிறது. அவர்களின் பெற்றோரின் உயிரையும் ஊசலாட வைத்திருக்கும் நிலையில் தனியார் நிறுவனத்தின் அஜாக்கிரதையால் நேர்ந்த விபரீதத்தின் விளைவுதான் இது என்கிறார் நிபுணர் ஒருவர். பார்க்கலாம் விரிவாக. சென்னை குன்றத்தூரில் அரங்கேறியிருக்கும் கோரத்தின் உச்சம்தான் இந்த சம்பவம். புதிதாக குடியேறிய வீட்டில் தொல்லை கொடுத்து வந்த எலிகளை அழிக்க பெஸ்ட் கண்ட்ரோல் என்ற தனியார் நிறுவனத்தை அழைத்த தம்பதி இறுதியில் தங்களின் 2 குழந்தைகளையும் இழந்து உயிருக்கு போராடி வருகின்றனர். 97 பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எலி மருந்து அடித்து இதுமாரி எந்த ஒரு கேஸும் நமக்கு அது வந்ததில்லை சார். இது என்ன மாதிரி டைப் ஆஃப் பண்ணாங்கன்னு நமக்கு தெரில. எலி மருந்து சப்போஸ் அது க்ளூ பேடு மாரி இப்போ வைக்க சொல்லி தான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துருக்கு. எலி மருந்தெல்லாம் மேக்ஸிமம் வைக்கிறது இல்லை. க்ளூ பேடு மாரி வச்சோம்னா அதில் ஒட்டிக்கும். மறுநாள் போய் அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடணும். நம்ம அது மாதிரி பண்ணால் நல்லது. யாருக்கும் எந்த எஃபெக்டும் வராது. இவங்க கெமிக்கல் மாதிரி எதனா ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா அது இன்செக்ட்டுக்கு தான் பண்ணுவாங்க. அந்த இன்செக்ட் ஸ்ப்ரே பண்ண சொல்ல லைட்டாக ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கு நம்ம விண்டோலாம் ஓப்பன் பண்ணி ஃபேன் போட்டு விட்டால் வெளியே எவாபரேட் ஆகிடும். இவங்க ஏசி போட்டுருந்தாங்கன்னா அது உள்ளுக்குள்ளேயே சுற்றி இவங்களுக்கு சுவாசம் மூலிமா உள்ளுக்கு போயிட்டு உங்களுக்கு பாடியில் எஃபெக்ட் பண்ணியிருக்கு. அது மாதிரி பண்ணதுனால வந்த ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் மேபி. எலிபேடை வைத்துதான் தாங்கள் எலிகளை பிடித்து வரும் நிலையில் சம்பவம் நடந்த வீட்டில் கெமிக்கலோ அல்லது பவுடரோ பயன்படுத்தி இருக்கக்கூடாது என எச்சரிக்கும் இவர், அப்படி பயன்படுத்தினால் ஒரு நாள் முழுவதும் வீட்டிற்குள் வரக்கூடாது என்கிறார். இல்லை டெனண்ட்டோ இல்லை யார் இருக்காங்களோ அந்த வீட்டில் அவங்க கையில் சொல்லிவிடுவோம். இப்போ ஏசி மட்டும் போடாதீங்க, விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன் டே வெளியே தங்கிக்குங்க. அதுமாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். இவங்க அதுமாரி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மேபி இந்த உயிரிழப்புலாம் ஏற்பட சான்ஸ் இல்லை சார். தம்பதியையும் அவர்களின் குழந்தைகளையும் ஏசி மூலம் அந்த விஷநெடி சுவாசத்தில் கலந்து தாக்கியிருப்பதாக தெரிகிறது. உடனே தண்ணீர் குடித்து வாந்தி எடுத்திருந்தால் சரியாக வேண்டியது தாமதமானதால் உயிர் பறிபோயிருப்பதாக தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவங்க எப்படி என்ன மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. பவுடர் மாதிரி போட்டிருக்கதா ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த பவுடர் மாதிரி போட்டது உள்ளுக்குள்ளவே ஏசி போட்டதுனால அந்த ஏசி மூலிமா காற்றுல மிக்ஸ் ஆகி சுவாசம் மூலிமா உள்ளுக்கு போயிருக்கும். அதனால் எஃபெக்டாக கூட இருக்கலாம். இது உடனே அது ஃபஸ்ட் எய்ட் பண்ணோம்னா சரியாயிடும். தண்ணி குடிச்சிட்டு வாமிட் பண்ணாங்கன்னா சரியாயிடும். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா பாடி எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் மோஸ்ட்லி இருக்குது சார். அத்தனையும் சர்வீஸுக்கு வந்தவர்களின் அஜாக்கிரதையால் நேர்ந்திருப்பதாக தெரிய வந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். ஃபுட் ஐட்டம் அதுமாரி இருந்தால் ஓப்பன் பண்ணி வைக்காமல் க்ளோஸ் பண்ணி வைங்க. நாங்கள் பண்ணி முடித்த அப்புறம் ஃபுட்டு செய்கிறது நல்லது. அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இவங்க எது மாதிரி சர்வீஸ் பண்ணாங்கன்னு தெரில, என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. இது மாதிரி இது வரைக்கும் நடந்து கேள்விப்படல சார். இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேள்விப்படுறோம். இது ஒரு அஜாகிரதையாக நடந்ததாக தெரியுது. சர்வீஸ் பண்ணவங்க இதெல்லாம் சொல்லியிருக்கணும். அவங்களுக்கு சொல்லாததுனால இது அது மாதிரி ஆயிருக்கலாம் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.